சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் யார் வெளியே இருக்காங்க? வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன மாதிரி வித்தியாசங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டவுன் பஸ் சுற்று வச்சிருக்காங்க. எல்லா போட்டியாளர்களும் கிராமத்துல மண் வாசனை சார்ந்த டவுன் பஸ்ல போகக்கூடிய பாடல் தான் பாடியிருக்காங்க. அதுல பாராட்டுக்குரியது மாதிரி தான்வி அப்புறம் சுமன் ராஜ் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரேயா ஸ்ரீராம் சூப்பரா பாடியிருந்தாங்க. எப்பவும் போல மித்ராவும் அபிஷேகாவும் அவங்களோட அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அபிஷேகா பாடின பாட்டை பார்த்துட்டு, அதுவும் அந்த வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற பாட்டை பார்த்துட்டு விஜய் ஆண்டனி மெய் மறந்து போயிட்டாரு. அதனாலே அபிஷேகாவுக்கு இந்த வாரம் கோல்டன் கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து எல்லா வாரமும் அபிஷேகாவுக்கு கோல்டன் கொடுக்கப்படுறதால கண்டிப்பா இவங்க ஃபினாலே வரைக்கும் போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்ததா இப்ப மித்ரா ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இது வரைக்கும் தொடர்ந்து பல வாரங்கள் போராடி பாடி இது வரைக்கும் அவங்க கோல்டன் வாங்கவே இல்லை. அவங்களுக்கு இந்த வாரம் அவங்க பாடின பாட்டுக்காக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் 2 டைம் எஸ்பி சரண் அவர்கள் மித்ராவுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருக்காரு. இதனால ஒட்டுமொத்த அரங்கம் சந்தோஷமா இருக்கு. இதுக்கிடையில இந்த வாரம் கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசன் 5 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு சீசன் ஆரம்பிச்சாங்கன்னா குறைஞ்சது 6 மாசம் அந்த பயணம் போகும். அதுல எல்லா வாரமும் எலிமினேஷன் இருக்காது. இந்த வாரம் எலிமினேஷன் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் எலிமினேஷன் இருக்காம அதுக்கு அடுத்த வாரம் தான் எலிமினேஷன் வைப்பாங்க. இப்படி ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ்ல எலிமினேஷன் இருக்கும். இந்த சீசன் 5 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் மேல ஆகுது. 1 மாசம் ஆக போகுது. இந்த 1 மாசத்துல இது வரைக்கும் எந்த விதமான எலிமினேஷனும் அவங்க சந்திக்கல. அதனாலே இந்த வாரம் கண்டிப்பா எலிமினேஷன் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்காங்களாம். ஆனா கடைசி நேரத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ரொம்ப சூப்பரா பாடினாங்க. இவங்கள யாரையுமே நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. யாருமே எலிமினேட் பண்ணவே முடியாது. எல்லார்கிட்டயும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வாரம் இதோட அவங்க பெஸ்டா பாடுவாங்க. ஒருவேளை நல்லா பாடக்கூடியவங்களே இந்த வாரம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா நல்ல பாடக்கூடிய கண்டஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் வந்துடும். அதனால இந்த வாரம் ஸ்கிப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காராம். அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த வாரம் கடைசி நேரம் வரைக்கும் இருந்துட்டு இருந்த அந்த எலிமினேஷன் அப்படிங்கிற முடிவை கேன்சல் பண்ணி இந்த வாரம் எலிமினேஷன் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை விட முக்கியமானது அடுத்த வாரம் கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கலாம். அது டபுள் எலிமினேஷனா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இப்போ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. நடிகர் சூர்யாவோட அடுத்த படம் கருப்பு எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகாம தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கு. கருப்பு காத்திருப்புக்கு ஒரு தகுதியான படம் தான் அப்படிங்கிற மாதிரி இசையமைப்பாளர் இந்த முழு படத்தையும் பார்த்துட்டு சாய் அபியங்கர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில கருப்பு படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி கிட்ட கொஸ்டின் கேட்டதுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்மர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. வலிமை அப்டேட் மாதிரியே இந்த படத்துக்கான அப்டேட்டும் ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமானது, ஜனநாயகன் திரைப்படமும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் தெரிவிச்சிட்டாரு. அதனால கண்டிப்பா கருப்பு திரைப்படமும் ஜனநாயகன் திரைப்படமும் சம்மர்ல மோதினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.